எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சென்னை வெஸ்ட் தாம்பரத்துல நடுவரப்பேட்டில் ஒரு சூப்பரான ஒரு சைட்டை வந்து பார்க்க வந்திருக்குங்க. இந்த சைட்டோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலை நகர் அப்படின்ற ஒரு தெய்வீகமான நேம் வச்சிருக்காங்க. பேருக்கு ஏற்ற மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இவங்க சைட்டையுமே வந்து ரொம்ப அழகா பிரம்மாண்டமா ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லாங்க. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா வேலை நகரோடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சைட்டுக்கு என்ட்ரன்ஸ்லேயே இருக்குங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா வீடுகளும் வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சுங்க. இப்போ இந்த ஃபேஸ் 2 வந்து இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த வேலை நகர் பத்தி நம்ம கம்ப்ளீட் டீடைல்ஸ் பார்க்க போறோங்க. இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன, இவங்க பேங்க் லோன் என்ன பண்ணி கொடுக்குறாங்க, இவங்க இடம் மட்டும் தான் கொடுக்குறாங்களா இல்ல வீடும் கட்டி கொடுக்குறாங்களா, இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோங்க. இந்த சைட்டோடைய ஒரு மிகப்பெரிய லொகேஷன் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு இல்லையாங்க, அங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ங்க. அதே மாதிரி தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாருக்குமே தெரியும், அங்க இருந்து ஒரு 5 மினிட்ஸ். அதாவது ரெண்டு மிகப்பெரிய காலேஜுக்கு நடுவில் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு சிஎம்டி லிமிட்குள்ள வருதுங்க. சிஎம்டி லிமிட்குள்ள வரும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரைஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாரை விட ஒரு சூப்பரான ஒரு பெஸ்ட் பிரைஸ்ல தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு தேதியில டிடிசிபி அப்ரூவல் பிளாட்ஸே வந்து பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் 3500 ரூபாய் அந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்குங்க. ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா சிஎம்டி லிமிட்குள்ள இருக்க ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டை, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான அம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்து பிரைஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட் பிரைஸ்ல கொடுக்குறாங்க. இந்த சரௌண்டிங்லேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்குங்க. அது எல்லாரை விட இவங்க வந்து பாத்தீங்கன்னா அம்யூனிட்டிஸ்ல இருந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் அம்யூனிட்டிஸ் கொடுத்து பிரைஸ்மே வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல கம்ப்ளீட்டா அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே நான் சொல்ல போறேன். வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஏத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வேலை நகரோடைய டெவலப்பர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரீமியர் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தாங்க. இவங்க இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில 10 இயர்ஸா ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லாங்க. இந்த 10 இயர்ஸ்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து இவங்க ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. இவங்களுடைய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னையோட நுழைவாயில தான் இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லாங்க. கூடுவாஞ்சேரி, ஸ்ரீபெரும்புத்தூர், பூந்தமல்லி, அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வெஸ்ட் தாம்பரத்தில் இருக்கோம், அது மட்டும் ரெடில்ஸ், மாதாவரம், இந்த மாதிரியான ஒரு மேஜர் லொகேஷன்ஸில் சென்னை அடுத்து எங்கெல்லாம் ரொம்ப டெவலப் ஆக போகுது அந்த மாதிரியான லொகேஷனில் இவங்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வெஸ்ட் தாம்பரத்தில் இருக்க நடுவரப்பட்டில் இந்த வேலை நகரில் தாங்க இருக்கும். இப்போ நம்ம இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா வேலை நகரோடைய ஃபேஸ் 1ங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், இந்த ஃபேஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 ஏக்கருங்க. 14 ஏக்கருமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக கம்ப்ளீட்டாக சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 170+ பிளாட்ஸுங்க. இங்கே இடம் வாங்கினவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் 1ல இருக்கு. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு பெரிய வீடுகள் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 50 வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் 1ல வந்துருச்சுங்க. ஸோ நீங்களே பார்க்குறீங்க எந்த அளவுக்கு திக் ரெசிடென்ஷியலான ஒரு ஏரியாவில், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீமியம் வில்லாஸ் இருக்க ஒரு ஏரியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலை நகரோடைய ஃபேஸ் 2மே இருக்கு. வாங்க இப்போ நம்ம இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா வேலை நகரோடைய ஃபேஸ் 2ங்க. ஃபேஸ் 1 வந்து பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு சுத்தி வீடுகள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபேஸ் 2 வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 7 ஏக்கருங்க. 7 ஏக்கர்ல 146 பிளாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 146 பிளாட்ஸ்ல நமக்கு என்னென்ன சைஸ்லாம் பிளாட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 721 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரை வந்து பாத்தீங்கன்னா இங்க பிளாட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு. நம்ம ப்ரீ லான்ச்ல இருக்கிறதுனால நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எல்லா ஃபேஸிங்லயுமே வந்து பாத்தீங்கன்னா பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நமக்கு கார்னர் பிளாட்ஸுமே இந்த வேலை நகர்ல அவைலபிள் இருக்கு. இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயம் போறோங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வேலை நகரோடைய கனெக்டிவிட்டிங்க. ஒரு சைட்டுக்கு கனெக்டிவிட்டின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். நம்ம அப்படின்னு பார்க்கும்போது வேலை நகருக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கனெக்டிவிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லாங்க. நீங்க வெஸ்ட் தாம்பரத்துல இருந்து வரீங்க அப்படின்னா மன்னிவாக்கம், மணிமங்கலம் வழியாவும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சைட்டை சூப்பரா ரீச் பண்ணிடலாங்க. அதே நீங்க தாம்பரத்துல இருந்து வரீங்க அப்படின்னா கிஷ்கிந்தா வந்து சாய்ராம் காலேஜ் தாண்டி நம்ம சைட்டுக்கு ஈஸியா வந்துடலாங்க. இதுவே நீங்க வந்து போரூர்ல இருந்து வரீங்க அப்படின்னா நீங்க போரூர்ல இருந்து குன்றத்தூர், நந்தம்பாக்கம், அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்டை வந்து ரீச் பண்ணிடலாங்க. அண்ட் இதெல்லாம் இல்லாம நீங்க ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து வரீங்கனாலும் தாராளமா வந்து பாத்தீங்கன்னா ஒரே ரோடு தாங்க, நீங்க ஈஸியா சைட்டுக்கு வந்துடலாங்க. ஒரு சைட்டுக்கு அம்யூனிட்டிஸ் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுக்கு அம்யூனிட்டிஸ் தான் வந்து ஒரு அழகு அப்படின்னே சொல்லாங்க. இப்போ நீங்க வீடியோல பார்க்கும்போதே தெரியும் இவங்க எந்த அளவுக்கு சைட்டை வந்து ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் அப்படின்றதுனால நமக்கு சுத்தி 7 ஏக்கருக்குமே வந்து காம்பவுண்ட் வால் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ட்ரன்ஸ்ல கிராண்ட் ஆர்ச்மே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நமக்கு கேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்காங்க. ரோடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிளாக் டாப் ரோடு தாங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ரோடோட சைஸ்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 ஃபீட், 30 ஃபீட், 24 ஃபீட் அப்படின்ற 3 வேரியன்ட் ரோடு வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இபி ஃபெசிலிட்டிஸ்மே வந்து சைட்டுக்குள்ள வந்துருச்சுங்க. பொதுவாக ஒரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இபி ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றது மேஜரான ரோட்ல மட்டும் தாங்க இருக்கும். ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா இபி ஃபெசிலிட்டிஸ் ப்ரீ லான்ச்லயே வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்ட்ரீட்லயுமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க உடனே இடம் வாங்கி ஒரு வீடு கட்டுற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்டை வந்து இவங்க சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லாங்க. இதெல்லாம் தாண்டி இவங்க வந்து பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு பிளே ஏரியாவுமே கொடுத்துருக்காங்க. அதாவது 2 பார்க் கொடுத்துருக்காங்க. ஒரு பார்க் வந்து பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாவும், அதை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா அடல்ட்ஸ் வந்து வாக்கிங் போறதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பார்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஷட்டில் கோர்ட், அது மட்டும் இல்லாம வாலிபால் கோர்ட்டுமே இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு சூப்பரான அம்யூனிட்டிஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சைட்டோடைய லொகேஷன் அட்வான்டேஜ் தாங்க பார்க்க போறோம். இப்போ நீங்க ஒரு இடத்துல ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து அந்த ஏரியால சுத்தி என்னென்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ்லாம் இருக்கு அப்படின்றத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அது நீங்க எங்க இடம் வாங்கினாலும். அப்படி இருக்கும்போது இந்த சைட்ல இருந்து நமக்கு என்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டிங்க. இது ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு வெளியே வந்து பஸ் வருங்க.
அதுவே ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து ஜஸ்ட் ஒரு 7 மினிட்ஸ்ல நம்ம வந்து அவுட்டர் ரிங் ரோடுமே ரீச் பண்ணிடலாங்க. அதாவது மீஞ்சூர் டு வண்டலூர் அவுட்டர் ரிங் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 7 நிமிஷம் தான். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரைட் எடுத்தோன்னா போதுங்க, ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டுமே வந்து ரீச் பண்ணிடலாம். இப்படியே அந்த அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து நீங்கள் ஒரு லெஃப்ட் எடுத்தீங்கன்னா போதுங்க, நீங்கள் வந்து பூந்தமல்லி ஜங்ஷனையும் ரீச் பண்ணிவிடுவீங்க. அங்கேருந்து லெஃப்ட் எடுத்தால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குத்தம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வரப்போதுங்க. ஸோ உங்களுக்கு மேஜரான 2 பஸ் ஸ்டாண்டுக்கு மிடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லாங்க. ஏன்னா 2 மேஜர் பஸ் ஸ்டாண்ட் நம்ம வந்து சொல்லிட்டேங்க. அடுத்து நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் தாங்க. இன்னைக்கு தேதியில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து ஊருக்கு போகணும், நம்ம வந்து சவுத் சைடு எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னா நம்ம வந்து எக்மோரோ சென்ட்ரலோ போக வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில் மேஜரான எல்லா ட்ரெயின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரத்திலே நிற்குதுங்க. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டெர்மினலாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்ல நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான ஒரு லொக்கேஷன் சொல்லாங்க. உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டும் பக்கத்தில் இருக்குது, உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனும் பக்கத்தில் இருக்குது, ஏர்போர்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிருந்து ஜஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ்லேயே ரீச் பண்ணிடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு சிட்டியிலேருந்து மேஜரான எல்லா லொக்கேஷன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. நமக்கு பிராட்வேலேருந்தும் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு பஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வடபழனியிலேருந்தும் பஸ் இருக்குது, நமக்கு குன்றத்தூர்லேருந்தும் பஸ் இருக்குது. அண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தாம்பரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குங்க. அண்ட் நம்ம சைட்லேருந்து ஸ்ரீபெரும்புதூர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிடலாங்க. இன்னைக்கு இதில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்ரீபெரும்புதூரில் இல்லாத கம்பெனிஸே கிடையாதுங்க. நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குங்க. நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 20 to 25 மினிட்ஸ்ல நம்ம வந்து ஒரகடம் சிப்கார்ட்மே ரீச் பண்ணிடலாம். நமக்கு 2 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிப்கார்ட் இருக்குங்க. இன்னைக்கு இதில் எல்லா மிகப்பெரிய கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செயின்ட் கோபின், ராயல் என்ஃபீல்டு, ஹுண்டாய், இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் இருக்கிறது இந்த சைட்டோடைய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம வேலை நகரில் ஒரு பிளாட்டோடைய பிரைஸ் வந்து என்ன ஸ்டார்டிங் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். 23 லட்ச ரூபாயிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா வேலை நகரில் நமக்கு பிளாட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. உங்களுக்கு வீடா வேணும் அப்படின்னாலும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. வில்லா வந்து பார்த்தீங்கன்னா 2 BHK ஹவுஸ் 34 lakhsக்கே இவங்க வந்து அழகான வில்லாவாக இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கஸ்டமைஸ் வில்லாவுமே வந்து பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ முன்பணமாக எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா இருந்தால் போதுங்க. நமக்கு அழகான சொந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டோட நம்ம வெஸ்ட் தாம்பரம் நடுவரப்பேட்டில் உங்களுடைய கனவுமே வந்து பார்த்தீங்கன்னா நினைவாகுங்க. நம்ம வேலை நகர் வந்து பார்த்தீங்கன்னா CMD அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்க. ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். நமக்கு CMD அப்ரூவ் அப்படின்றதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80% 90% வரையும் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் லோனுமே வந்து நமக்கு கிடைக்குங்க. இவங்க எல்லா மேஜர் பேங்க்ஸ் கூடயுமே வந்து பார்த்தீங்கன்னா டைப்ல இருக்கனால லோனுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைச்சிருங்க. இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து ஸ்கூல் காலேஜ்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குட் எர்த் CBSE ஸ்கூலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீச் பண்ணிடலாங்க. ஜஸ்ட் 5 மினிட்ஸ்ல வேதவல்லி வித்யா மந்திர் ஸ்கூலுமே நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் அதே 5 மினிட்ஸ்ல சாய்ராம் ஸ்கூலுமே வந்து நமக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. லயோலா அகாடமி ஸ்கூலுமே வந்து நமக்கு பக்கத்துலேயே இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே நம்ம வேலம்மாள் ஸ்கூலுமே இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லாங்க. அதே மாதிரி நமக்கு காலேஜ் எல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பாங்க, நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அதே 5 மினிட்ஸ்ல தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜுமே இருக்குது. 2 மிகப்பெரிய காலேஜுக்கு நடுவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சைட் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது, மாதா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேஜரான ஸ்கூல் காலேஜஸ் தான் நம்ம சைட்லேருந்து நியர்பைலேயே இருக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த வேலை நகர் பற்றி கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேங்க. உங்களுக்கு இது மேலே ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஒரு கால் பண்ணுங்க. மற்ற டீடைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் சைட்டுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைட் விசிட்டுமே வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபேமிலியோட வர பட்சத்தில் உங்கள் வீட்லேயே உங்களை பிக்கப் பண்ணி சைட்டுக்கு கொண்டு வந்து திருப்பி உங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே உங்க ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சைட்டுக்கு வந்தீங்கன்னா சைட் உங்களுக்கு பிடிக்குங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டை ரொம்ப அருமையாக இவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அவென்யூ ட்ரீஸ் எல்லாமே கொடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல பசுமையான ஒரு லொக்கேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இவங்க மாற்றிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நிறைய லொக்கேஷன் அட்வான்டேஜ் எல்லாமே நான் சொல்லியிருப்பேங்க. அதை தாண்டி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலு, காலேஜஸ், கனெக்டிவிட்டி அப்படின்ட்டு மேஜரான எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு இருக்குங்க. நீங்கள் 34 லட்ச ரூபாயில் சொந்தமாக ஒரு 2 BHK ஹவுஸை வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக உங்களுடைய கனவு இல்லத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் நீங்கள் வந்து நினைவாக்கிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபேமிலியோட சைட் விசிட் வாங்க, இங்கே ஒரு பிளாட்டை புக் பண்ணுங்கள். இது நம்ம வந்து ஃப்ரீலான்ஸில் தாங்க இருக்கோம். ஸோ நீங்கள் ஃப்ரீலான்ஸில் இருக்கிறதுனால நீங்கள் சைட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்குது. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த வேலை நகரில் நீங்கள் ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.